ஜூலை 17 புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 வசனங்கள் 28 முதல் 30 வரை. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, என்னிடம் எல்லாரும் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவனாகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. அன்பு உள்ள இடத்தில் மலை சுமையும் மாலை சுமையாகிவிடும். அன்பில்லா இடத்தில் மாலை சுமையும் மலை சுமையாகிவிடும் என்று சொல்வார்கள். ஆம், அன்புணர்வு கொண்டு சுமக்கின்ற எதுவும் நமக்கு பளுவாக தெரிவதில்லை. நம் மீது கொண்டுள்ள அன்பின் காரணமாக நமது சுமைகள் இயேசுவுக்கு கடினமானதாக தெரியவில்லை. நமது சுமைகளை நாம் சுமக்க இயலாமல் வருந்துகின்ற போது, சந்திக்கும் துன்பங்களை பார்த்து நாம் பயப்படுகின்ற போது, சோர்வுறுகின்ற போது ஆண்டவரின் இரக்கம் நமக்கு நிறைவாக கிடைக்கின்றது. எனவேதான் இயேசு சொல்கிறார், எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. கடவுள் நம்மீது கொண்டிருக்கின்ற அன்பினால்தான் நமது சுமைகளை சுமக்க தயாராக இருக்கின்றார். அதுபோல நாமும் மற்றவர்களின் சுமையை தாங்குவதற்கு தயாராக இருக்கின்றோமா என்பதற்காகவே இன்றைய வாசகம் அழைப்பு தருகின்றது. ஏழைகள் மட்டில் அதிகமாக அன்பு காட்டி, அன்பின் வடிவமாக அன்பு ஒன்றையே வாழ்வின் முக்கிய நோக்கமாக வாழ நமது ஆண்டவர் நம்மை பணிக்கின்றார். இயேசுவின் அடிச்சுவட்டை நாமும் பின்பற்ற ஒவ்வொரு நாளும் நம்மால் முயன்ற முயற்சியை எடுப்போம். நம் உடல், உள்ளம் மற்றும் ஆன்மா முழுவதையும் அன்பினால் நிரப்புவோம். அன்பு நம்மை ஆட்கொள்ளட்டும். சமூகம், மானிட சமூகம் கடவுள் அன்பில் வெளிப்பாடாக அமையட்டும். நம்மிலிருந்து அன்பு என்னும் ஆறு பெருக்கெடுத்து ஓடட்டும். எங்களது நுகத்தை தாங்கிக் கொண்ட அன்பு இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா. நாங்களும் எங்களது துயரங்களை, எங்களது சுமைகளை தாங்கிக் கொள்ள வேண்டிய வலுவை தந்து, எங்கள் நம்பிக்கையை உம்மீது முழுவதுமாக வைப்பதற்கு வேண்டிய வல்லமையை தந்து வழி நடத்தும் ஐயா. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.